الحمد لله رب العالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا وحبيبنا وقرة أعيننا محمد بن عبد الله عليه وآله وأصحابه أفضل الصلاة وأتم التسليم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا சதக்கல்லாஹுல் அலீம். கணித்துக்குரிய சகோதரர்களே, ஏற்கனவே நான் ஓதிய ஆயத்தை நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம். அதனுடைய சில தஃசீல், அதாவது விளக்கங்களை அறிந்தோம். ஏற்கனவே தஹஜ்ஜுத் தொழுகை சம்பந்தமான சில ஹதீஸ்களுடைய கருத்துகளும் சொல்லப்பட்டது. தஹஜ்ஜுத் பழக்கமுள்ளவர்களுக்கு அது ஒரு இன்பமான வணக்கம். முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு, வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் அடைந்தவர்களுக்கு தஹஜ்ஜுத் இன்றி அமையாத ஒரு துணையாக நிற்கக்கூடியது. இந்த தஹஜ்ஜுத் தொழுகை என்கிறது இஸ்லாத்தில் கடமை இல்லாத நஃபில் தொழுகைகளில் மிகவும் உன்னதமானது. கடமை இல்லைன்னு சொன்னால் ஃபர்லு அல்லாது. அதுக்காக வேண்டி கடமை இல்லையே, நான் தொழ வேண்டிய அவசியம் இல்லையே என்ற கருத்துகள் கிடையாது. இது அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை எங்களுக்கு பெற்றுத்தரும். இதனுடைய சிறப்புகள், ஆதாரங்கள், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்று ஏராளமாக கூறப்பட்டிருக்குது. குர்ஆனில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே நாங்கள் ஓதக்கூடிய இந்த சூரத்துல் இஸ்ராவுலையும் வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக் அஸா யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா, நபியை இரவின ஒரு பகுதியில் உங்களுக்கு நஃபுலான முறையில் இந்த தஹஜ்ஜுத் நாஃபிலத்தன் லக் என்று சொன்னாலும் கூட கடமை என்கிறத மறந்து விடாதீங்க என்ற அமைப்பில் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதனை கடமையாக நீங்கள் தொழுதுவாங்க. உங்களுடைய ரப்பிடத்தில் மக்காமுன் மஹ்மூத், புகழத்தக்க இடம் என்ற அந்த உயரிய இடத்துல உங்களை இந்த தஹஜ்ஜுத் தொழுகை கொண்டு போய் அமர்த்தக்கூடும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் இங்கே போற்றப்படுகிறாங்க தஹஜ்ஜுத் தொழுகையை கொண்டு. அவங்களுக்கு கூட அந்த உயர் இடம், உயர் அந்தஸ்து எதனின் மூலமாக கிடைக்குது? இந்த தஹஜ்ஜுத்தின் மூலமாக கிடைக்குது. அல்லாஹ் தெளிவாகவே சொல்லிட்டான். அந்த குர்ஆனுடைய ஆயத் மகாமே மஹ்மூத உங்களுக்கு பெற்றுத்தாரது இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை. நாங்கள் மகாமே மஹ்மூத் என்னவெங்கிறது சென்ற வாரத்தில் பார்த்தோம். அதை நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லலை. உண்மையான மூமின்களுடைய பண்பு தான் இந்த இரவு தொழுகை. அல்லாஹ் குர்ஆனில் தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் என்று உண்மையான மூமின்கள் அவங்களுடைய விழாப்புறங்களை படுக்கையிலிருந்து தூரமாக்கி விடுவாங்க. அதாவது அவங்களுடைய தூக்கத்தில் இருந்து விழித்து தொழுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அச்சத்தோடும் நம்பிக்கையோடும் அவங்க பிரார்த்திப்பாங்க. உண்மையான மூமின்களுக்கு அல்லாஹ் சொன்ன சிஃபத்து தான் இந்த தொழுறது, அச்சப்படுறது, பயத்தோடு அல்லாஹ்வை அழைக்கிறது, நம்பிக்கையோடு அழைக்கிறது. இதெல்லாம் மூமின்களுடைய அடையாளம். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எந்த அளவு இந்த விடயங்கள் கைகூடி இருக்குது. அல்லாஹ்வுடைய அச்சம் தஹஜ்ஜுத் தொழுகையின் மூலமாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு இருந்தும் கூட அதை நாங்கள் வரவழைத்துக் கொள்றதுக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நம்பிக்கை தஹஜ்ஜுத் தொழுகையில் தான் உண்டாகும். இதனால் நம்பிக்கையோடும் அவங்க மோமின்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை புரிவாங்க என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிற நேரம், நாங்கள் எந்த அளவுக்கு ரப்பை நிறைந்திருக்கிறோம், எங்களுடைய ஈமானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த வெகுமதியோடு எந்த அளவோ ஒன்றிணைந்திருக்கிறோம் என்கிறதனையும் சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யன்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இலஸ் ஸமாஇ துன்யா ஹீன யப்கா சுலுசுல் லைலில் ஆஹிர்
யகூலு மை யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹு மை யஸ்அலுனி ஃபஅஅதியஹு மை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர லஹு என்றெல்லாம் இரவினுடைய இந்த தொழுகையோடு இணைத்து அவனுடைய தொடர்பையும் நெருக்கத்தையும் அடியானுக்கு சமீபத்தில் இருக்கிறதையும் பற்றி சொல்லுறான். ஒவ்வொரு இரவிலும் இறுதி பகுதி 1/3 மீதம் இருக்கும் நேரம் அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்கி வருகிறான். அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்கி வருகிறான் என்றால் அடியானிடத்தில் ரொம்ப சமீபத்துக்கு வந்து விடுகிறான். என்னிடம் யாரேனும் பிரார்த்திக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் இருக்கிறார்களா? நான் அவர்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறேன். மை யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹு, என்னிடம் யாரேனும் கேட்கிறவர்கள் இருக்கிறாங்களா அவங்களுக்கு நான் கொடுக்கிறேன். மை யஸ்அலுனி ஃபஅஅதியஹு, நான் கொடுப்பேன், சமீபத்தில் அடியானுக்கு பக்கத்தில் இருக்கிறேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கும் பொழுது அதனை நாங்கள் பெற்றுக்கொள்ள இல்லைண்டா எங்களை போல நஷ்டவாளர்கள் யாரும் இல்லை. மை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர லஹு, யார் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறீங்க, என்னிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறீங்க, அவரை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லுறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸே குதிசியில் எங்களுக்கு குறிப்பிட்டாங்க. இதனால் நல்லோர்கள் சான்றோர்கள் அவர்களின் அடையாளம் இந்த தஹஜ்ஜுத் தொழுகை தான். அலைக்கும் பி கியாமில் லைல் ஃபைன்னஹு தஅபு ஸாலிஹீன கப்லக்கும் சொன்னாங்க ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இந்த இரவு தொழுகையை பேணிக்கோங்க, அது உங்களுக்கு முன்னிருந்த சான்றோர்களுடைய சாலிஹீன்களுடைய வழக்கம். வஹுவ குர்பத்துன் இலா ரப்பிக்கும், அது உங்களுடைய ரப்பின் பக்கம் உங்களை நெருங்க செய்யும். வ முகஃபிரத்துல் லிஸ்ஸய்யிஆத், உங்களுடைய பாவங்களை போக்கி அனைத்திற்கும் நற்கூலிகளை கஃபாராக்களை பிரதி கூலிகளை தரும். வ மன்ஹாத்துன் அனில் இஸ்மி, உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் தடுக்கக்கூடியது. யாருக்கு தஹஜ்ஜுத் நசீபாக மாட்டாதோ அவர் தொடர்ந்து பாவம் செஞ்சு கொண்டே இருப்பார். அவருக்கு பாவத்தை விட்டுறதுக்கு உண்டான நசீபு கிடைக்க மாட்டார். யார் தஹஜ்ஜுதை பழக்கமாக்கி கொள்வார்களோ, தஹஜ்ஜத் தொழுதும் அவரிடத்திலிருந்து பாவம் நடக்கும் என்று இருந்தாலும் கூட அது நாளடைவில் விடுபட்டிடும் அல்லது குறைவாகத்தான் அவற்றிலிருந்து நடக்கும். தஹஜ்ஜுடைய இன்பம் பெறாதவங்க தொடர்ந்து பாவங்களை செஞ்சு கொண்டே இருப்பாங்க, பார்த்த சினிமாவை பார்த்து கொண்டே இருப்பாங்க, பேசுகிற கீபத்தை பேசிக்கொண்டே இருப்பாங்க. எதுவெல்லாம் தகாத விடயங்கள் இருக்குதோ அவைகளை தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருப்பாங்க. அவங்களுடைய அதிகமான காலங்கள் நேரங்கள் வீணான விடயங்களில் தான் கழிந்து கொண்டிருக்கும். சஹாபாக்கள் தஹஜ்ஜுத் தொழுக அவங்களுடைய உயிரிலும் மேலாக நேசித்தாங்க. எந்த இக்கட்டான கட்டத்திலையும் சூழ்நிலையிலும் அதை அவங்க கைவிடுறதே இல்லை. அம்புகளால் எரியப்படுறாங்க, அந்த நேரமும் கலங்காத ஈமானோட இரவு தொழுகையை நிறைவேற்றுகிறார் அப்பாத் பின் பிஷர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஒரு போரில் முஸ்லீம் படையினரை பாதுகாக்கிறதுக்கு காவல் பண்ணுற விடயத்தில் அப்பாத் பின் பிஷர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நியமிக்கப்பட்டாங்க. இரவுடைய முதல் பகுதியில் அப்பாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காவல் காக்க, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தூங்குவாங்க. அது பின்னால் அப்பாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த அமைதியான நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுகையில் நின்று சூரத்துல் கஹ்ஃப ஓத தொடங்கினாங்க. இதை கவனித்த எதிரி படைகளில் ஒருவன் அவங்கள் மீது அம்புகளை எய்தான். அம்பு உடலை துளைத்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சது. ஆனாலும் அப்பாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தொழுகையை முறிக்காமல் அம்பை பிடிங்கி எறிந்துட்டு தொடர்ந்து தொழுதாங்க. அடுத்தடுத்து 3 அம்புகள் அவர்களை வந்து தாக்குது. அந்த அம்புகள் தைக்குது. புறவும் ருக்கு சுஜூதுகளை செஞ்சு தொழுகை முடித்துவிட்டு அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள எழுப்பினாங்க. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு பதறி போயிட்டு அவங்களுடைய முதல் அம்பு எப்படி வந்து குத்தியதோ அதனை பார்த்த நேரம்
சொன்னாங்க, முதலாவது அம்பு உங்களை தைத்த நேரமே என்ன எழுப்பி இருக்கக்கூடாதா? அந்த நேரம் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, குந்து ஃபி சூரத்தின் அக்ரவுஹா ஃபலம் உஹிப்பு அன் அக்தாஹா. நான் தொழுகையில் ஒரு சூறாவை ஓதிக்கொண்டிருந்தேன், குர்ஆனுடைய ஒரு அத்தியாயத்தை ஓதிக்கொண்டிருந்தேன். அதே பாதியில் முறித்து அதை நிறுத்துறதுக்கு நான் விரும்பல என்று சொல்கிற ஹதீஸ் அபூதாவுதில் பதிவாக்கப்பட்டது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் அழும் பழக்கமுள்ளவர்களாக இருந்தாங்க. பகல் முழுவதும் மக்களுடைய குறைகளை கேட்டு ஆட்சி பணியில் அவங்க தன்னுடைய காலங்களை செலவிப்பாங்க. ஆனால் இரவு வந்துவிட்டால் அவங்களுடைய படுக்கையை துறந்து விட்டு குடும்பத்தினரையும் இரவு தொழுகைக்காக அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை என்று சொல்லி எழுப்புவாங்க. தஹஜ்ஜுத் தொழுகையில் குர்ஆனை ஓதுவாங்க. அதனுடைய எச்சரிக்கை செய்கிற வசனங்களை ஓதுகிற நேரமெல்லாம் பயத்தால் விம்மி விம்மி அழுவாங்க. அவங்களுடைய விம்மல் சத்தம் பின்னுக்கு வரிசையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கேட்கும். சில நேரங்களில் தஹஜ்ஜுதில் ஓதிய அந்த பயமுறுத்தும் அச்சமுறுத்தும் வசனங்களை அவங்க ஓதுவாங்க. அதனுடைய தாக்கத்தால் அவங்க நோயாளியாக கூட ஆகிடுவாங்க. சஹாபாக்கள் அவங்கள நலம் விசாரிக்க போகும் அளவுக்கு அவங்களுடைய அல்லாஹ்வின் மீது கொண்ட அச்சம் இருந்து கொண்டே இருந்துச்சு. சுருக்கமாக சொல்றதாக இருந்தால், தஹஜ்ஜுதுங்கிறது அல்லாஹ்வோட நாம் பேசும் ஒரு ரகசிய உரையாடல். அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் எந்த விதமான முறையிலும் தட்டப்பட மாட்டாது. அது அந்த இலக்க தவறவிடாத அம்புகளை போல என்கிறது சொல்லப்படுது. உங்களுக்கு தஹஜ்ஜுத் தொழுகைய நல்ல முறையில் அமைத்து கொள்ளணும், அதுக்குண்டான ஆசை ஆர்வங்கள் காட்ட வேணும் என்பதற்காக நாங்கள் இந்த முன்னோர்கள் இரவு வணக்கங்களில் எப்படி ஈடுபட்டாங்க என்கிறதுனையும் விளங்கி கொள்ளணும். அதோட தஹஜ்ஜுத் தொழுகையுடைய நேரம் ஃபஜ்ருடைய அஸான் வரைக்கும் நீடித்திருக்குது. ஆனாலும் லாஸ்ட் தேர்ட் ஆஃப் த நைட், இது அதாவது இரவில் 1/3 நாங்கள் அதுக்காக வேண்டி ஒதுக்குறது, தூங்கி எழும்புறது ஒரு சுன்னத்து. தூங்காமலும் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுகை ஏறும். எனவே தொழக்கூடிய முறைகளில் 2 ரக்காத்துகளாக பிரித்து தொழலாம். தொடர்ந்து 8 ரக்காத்துகள் தஹஜ்ஜுதை தொழுதுட்டு இறுதியாக 3 ரக்காத்துகள் வித்ர் தொழலாம். 8 ரக்காத்துகள் தொழ முடியாவிட்டால் குறைஞ்சபட்சம் 2 அல்லது 4 ரக்காத்துகள் கூட எங்களுக்கு தொழ முடியும். சாதாரண தொழுகை போல அல் ஃபாத்திஹா சூரா, அதோடு எங்களுக்கு தெரிந்த வேறு ஏதேனும் ஒரு சூறாவை ஓதி தொழுது கொள்ளலாம். நீளமான சூறாக்கள் பாடம் இருந்தால் அது ஓதுறது மிகவும் நல்லம். தஹஜ்ஜுத் தொழுகைக்கு இரவில் எழுந்தவுடன் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதிய ஒரு முக்கியமான துஆ ஸஹீஹுல் புகாரியில் பதிவாக்கப்பட்டிருக்கு. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த கையுமிஸ் ஸமாவாத்தி, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த கையுமுஸ் ஸமாவாத்தி வல் அர்லி வமன் ஃபீஹின்ன, வலக்கல் ஹம்து லக்க முல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்லி வமன் ஃபீஹின்ன, வலக்கல் ஹம்து அன்த நூருஸ் ஸமாவாத்தி வல் அர்லி, வலக்கல் ஹம்து அன்தல் மலிக்கு, வலக்கல் ஹம்து அன்தல் ஹக்கு, வ வஅதுக்கல் ஹக்கு வ லிகாஉக ஹக்குன், வ கௌலுக ஹக்குன் வல் ஜன்னத்து ஹக்குன், வன் நாரு ஹக்குன், வ நபியுனா ஹக்குன், வ முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்குன், வஸ்ஸாஅத்து ஹக்குன். அல்லாஹும்ம லக அஸ்லம்து வ பிக ஆமன்து வ அலைக தவக்கல்து வ இலைக அனப்து வ பிக ஹாஸம்து வ இலைக ஹாகம்து ஃபக்ஃபிர்லி மா கத்தம்து வ மா அഖர்து வ மா அஸ்கர்து வ மா ஆலன்து அன்தல் முகத்திம் வ அன்தல் முஆஹிர் லா இலாஹ இல்லா அன்த. இந்த முறையில் நாங்கள் இதை ஓதிக்கொள்ளணும். இதை ஓதுறதன் மூலமாக அந்த தொழுகை தட்டப்படாமல் கபூலாக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்குது. நாங்கள் இதில் யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும், வானங்களை பூமியை அதுக்குள்ளவைகளை அனைத்தையும் நீ நிர்வகிக்கிறாய், உனக்கு புகழ் எல்லாம், வானங்கள் பூமி அவற்றுள் உள்ளவைகள் ஆட்சி உனக்கே உரியது, உனக்கு புகழ் அனைத்தும்
நீயே வானங்கள் மற்றும் பூமியின் ஒளியாகிறாய், உனக்கே புகழ் அனைத்தும். நீயே அரசன், உனக்கே புகழ் அனைத்தும். நீயே சத்தியமானவன், உனக்கு புகழ் அனைத்தும். உனது வாக்குறுதி சத்தியமானது, உன்னை சந்திப்பது சத்தியம், உனது சொல் சத்தியம், சொர்க்கம் சத்தியம், நரகம் சத்தியம். ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியமானவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியமானவர்கள், மறுமை நாள் சத்தியமானது. யா அல்லாஹ், உனக்கே நான் பணிகிறேன், உன்னையே ஈமான் கொண்டேன், உன்னையே சார்ந்திருக்கிறேன், உன்னிடமே திரும்பினேன், உனது உதவியை கொண்டே விவாதித்தேன், உன்னையே நீதிபதியாக ஏற்றுக்கொண்டேன். நான் முந்தி செய்த பிந்தி செய்த, ரகசியமாக செய்த பரகசியமாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. நீ அனைத்தையும் முந்தியவன், முற்படுத்துபவன், நீயே பின்படுத்துபவன், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்கிறதான் அதனுடைய பொருள். தஹஜ்ஜுத் தொழுகையை முடிச்சுட்டு சஜிதாவிலே அல்லது தொழுகைக்கு பிறகோ கையேந்தி எங்களுடைய துனியா மற்றும் ஆஹ்ராவுடைய தேவைகளை அல்லாவிடம் எங்களை கேட்கலும். இந்த நேரத்தில் கேட்கப்படும் துஆக்கள் ஒரு போதும் நிராகரிக்கப்படுறது இல்லை என்கிறதனையும் விளங்கிக் கொள்ளோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமிக்க தஹஜ்ஜுத முறையாக தொழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. தஹஜ்ஜுத் உடையவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய உயிரை கூட முக்கியமான இடங்களில் தஹஜ்ஜுடைய தொழுகையின் பொழுது அல்லாஹ் கைப்பற்றுவானாக. எங்கள் எல்லோருடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்கி அருள் புரிவானாக. இன்றைக்கு நாங்கள் ஓத இருப்பது சூரா இஸ்ராவினுடைய 80வது ஆயத்து. வகுர் ரப்பி அத்கில்னி முத்கல சிதிகின் வ அஹ்ரிஜ்னி முஹ்ரஜ சிதிகின் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நசீரா. இதனுடைய கருத்து தான் நாங்கள் அல்லா இடத்துல கேட்குறோம், யா அல்லாஹ் அத்கில்னி முத்கல சிதிகின். இன்னைக்கு வக்குல் ரப்பி, அதாவது வக்குர் ரப்பி, நபி அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொடுக்குறான். நபியே நீங்கள் சொல்லுங்க, குர் ரப்பி, என்னுடைய ரப்பி, அத்கில்னி முத்கல சிதிகின், உண்மையான பிரவேசமாக, அதாவது உண்மையான என்ட்ரியாக என்னை பிரவேசிக்க செய்வாயாக, என்னை உள்ளே அழைத்து கொள்வாயாக. வ அஹ்ரிஜ்னி முஹ்ரஜ சிதிகின், உண்மையின் வெளியேறுகையாக என்னை வெளியேற செய்வாயாக. அதாவது உண்மையான முறையில் உட்புகவும் உண்மையான முறையில் வெளியேறவும் எனக்கு துணை புரிவாயாக. வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நசீரா, உன்னுடைய புறத்திலிருந்து உதவி செய்யப்பட்ட அதிகாரத்தை எனக்கு ஏற்படுத்துவாயாக என்று ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். உண்மையாக உள்ளே வருவது என்கிறதுக்கு பல கருத்துகள் சொல்லப்பட்டது. முதுகல சிதுகின் என்கிறது கபரு என்றும் தஃப்சீர் விளக்கம் சொல்லுது. என்ன, கபூரில் இறக்கப்படக்கூடிய நேரத்தில் ஒரு பொய்யனாக இல்லாமல் ஒரு உண்மையானவனாக, உண்மையான உட்பிரவேசிப்பாக அந்த கபருக்குள்ளே என்னை போக செய்வாயாக. முஹ்ரஜ சிதிகின் என்கிறதுக்கு கியாமத்து நாளில் கபூரில் இருந்து உயிர் எழுப்பப்படும் நேரம் நான் உண்மையானவனாக இருக்கும் நிலைமையில் கபூரில் இருந்து எழுப்பாட்டுவாயாக. அதாவது பரிசுத்தமாக, மனப்பூர்வமாக, திருப்திகரமான முறையில் கபரில் நுழைய செய்வாயாக. அச்சம் தீர்ந்தவனாக, கோபத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்றவனாக, எல்லா விதமான நல்லவைகளையும் அடையக்கூடியவனாக என்ன நீ அந்த கபூரில் இருந்து வெளியேற்றுவாயாக என்று சொல்லி அல்லாஹ் ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்கள் துஆ செய்யுங்க என்று சொல்லி கொடுக்கிறார். இங்கே தஹஜ்ஜுடைய தொழுகையோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு முக்கியமான விடயத்தை சுற்றி காட்டி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் நுழைகிறது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் நுழைகிறது.
மக்காவை ஹிஜ்ரத் செஞ்சு வெளியேறது இந்த ஆயத்தில் குறிப்பிட்டிருக்கிறான். எந்த இடத்துக்கு சென்றாலும், எந்த இடத்திலிருந்து வெளியேறினாலும் திருப்திகரமான முறையில் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு இருக்க வேணும் என்கிறதுக்காக இந்த துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொடுத்திருக்கிறார். எனவே நாங்களும் பிரயாணங்கள் செய்கிறோம், பல இடங்களுக்கு போய் வருகிறோம். இந்த நேரங்கள் எல்லாமே அந்த இடங்களில் எங்களுக்கு ஒரு அதிகாரம், எங்களுக்கு ஒரு திருப்தி, மகிழ்ச்சி இருக்க வேணும் என்றால் இந்த துஆக்களை ஞாபகத்தோடு நாங்கள் ஓதிக்கொள்ளணும். சுல்தானன் நசீரா என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு அதிகாரம், ஆதாரம், அத்தாட்சி என்ற கருத்து. அத்துடனே அந்த ஆயத்தோடு இணைந்தது தான் 81வது ஆயத். வகுல் ஜா அல் ஹக்கு, நபியை மீண்டும் நீங்கள் சொல்லுங்கள், ஹக்கு வந்து விட்டது. வஸஹகல் பாத்திலு, பாத்தில் ஒளிந்து விட்டது. இன்னல் பாத்தில கான ஜஹூகா, நிச்சயமாக அசத்தியம் அது அழிந்தே தீரும், ஒளிந்தே தீரும் என்றும் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபத்ஹ் மக்காவுடைய சந்தர்ப்பத்தில் அவங்க மக்காவுக்குள்ளே நுழைகிற நேரம் இந்த துஆவை ஓதிக்கொண்டு மிகவும் தாழ்மையான முறையில் தான் அங்கே உட்பிரவேசித்தாங்க. இங்கே அல் ஹக் என்கிறது இஸ்லாம் மார்க்கத்தை சுட்டி காட்டுது. குர்ஆன் என்பதும் ஹக்குக்கு விளக்கம் சொல்லப்பட்டு, பாத்தில் அசத்தியம் என்கிறதுக்கு குஃபர், ஷிர்க், ஷைத்தானுடைய செயல்களை கருத்தாக கொள்ளப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துக்கு பிறகு மக்காவை வென்று காபா ஷரீஃபுக்கு அந்த நேரம் காபா ஷரீஃப் சுற்றிலும் 360 சிலைகள் இருந்துச்சு, விக்கிரகங்கள் இருந்துச்சு. அவங்களுடைய கையில் இருந்த ஒரு தடி ஒன்றால சுற்றி காட்டி ஜால் ஹக்கு வஸஹகல் பாத்திலு, சத்தியம் வந்துட்டுது, அசத்தியம் ஒளிந்துட்டுது, அழிஞ்சிட்டுது என்று கூறி அந்த ஒரு விக்கிரகத்துடைய கண்ணை குத்தி அவற்றை கீழே விழித்தினாங்க என்றும் தஃப்சீரில் எழுதப்பட்டிருக்குது. ஹுஸா கோத்திரத்துக்கு சொந்தமான ஒரு வெள்ளி நிற விக்கிரகம் ஒன்று காபா ஷரீஃபுக்கு மேலாக இருந்துச்சு. காபா ஷரீஃபுக்கு மேலாக ஹுஸா கோத்திரத்துக்கு சொந்தமான ஒரு வெள்ளி சிலை ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்து எறிந்து ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதை எடுத்து எறிந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அப்படி செய்யுமாறு கட்டளையிட்டாங்க. இந்த கட்டளைப்படி ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காபாவின் மீது ஏறி அந்த விக்கிரகத்தை எடுத்து வீசினாங்க என்பதாக அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஒரு ரிவாயத்தில் வந்து இருக்கு. எனவே ஹக் எனும் பொழுது அது இஸ்லாத்தோட இணைந்தவைகள் அனைத்துமே ஹக்கு தான். இந்த ஹக்கான இஸ்லாத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். இந்த ஹக்கான இஸ்லாத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கணும். இவைகளில் அசைவுகள் வரக்கூடாது. இதனால தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான், விசுவாசிகளே நீங்கள் முஸ்லிம்களாக இன்றி மௌத்தாக வேண்டாம், இஸ்லாத்தோடு தான் என்னிடத்தில் வர வேண்டும். அந்த இஸ்லாம் தான் நேரான பாதையை காட்டும் என்கிறத மிகவும் உறுதியான முறையில் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். இந்த இஸ்லாத்தை வச்சு தான் நாலு மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான தீர்ப்புகளையும் வழங்க போகிறான். எனவே இந்த ஹக் என்கிறதுக்கு உண்மை, சத்தியம், உரிமை, கடமை, நீதி என்ற கருத்துகள் எல்லாமே இருக்குது. இஸ்லாமிய வாழ்க்கையில், கொள்கையில் மிகவும் முக்கிய ஒரு தூண் தான் இந்த ஹக் என்ற உண்மை என்கிறத மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு பேரும் இருக்குது, அல் ஹக். அழகிய 99 திருநாமங்கள் அல் ஹக் என்பதும் ஒரு பெயர். இதுக்கு நிலையான உண்மை, நிதர்சனமானவன் என்ற கருத்தெல்லாம் இருக்குது.
அல்லாஹ்வுடைய இருப்பு, அவனுடைய வாக்குறுதிகள், சொர்க்கம், நரகம், மறுமை நாள் அனைத்தும் உண்மையானவை என்கிறது இந்த வகுல் ஜா அல் ஹக்கு வந்துவிட்டது என்ற வார்த்தை குறிக்கிறது. மனிதர்களுக்கான உரிமைகள், கடமைகள் இவைகளுக்கும் இந்த ஹக் என்ற வார்த்தையை பாவிப்பாங்க. சொல்வாங்க ஹொக்கோக்குல்லா, அடியார்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஹக் என்ற வார்த்தையினுடைய பண்பை தான் ஹொக்கோக். அதில் அல்லாஹ் மட்டும் வணங்கணும், தொழுக, நோன்பு போன்ற கடமைகளை அல்லாவுக்காக வேண்டி நிறைவேற்றுவது உள்ளடங்குது. ரெண்டாவது ஹொக்கோக்குல் இபாத், மனிதர்களுடைய உரிமைகள். பிற மனிதர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும், அவர்களுக்குரிய கடமைகள், பெற்றோர்களுக்குரிய கடமைகள், அவங்கள பேணுறது, ஏழைகளுக்கு உதவுறது, அநீதி இழைக்காமல் இருக்கிறது, இப்படியான விடயங்கள் எல்லாம் இந்த ஹக் என்ற வார்த்தைகளில் உள்ளடங்கும். சத்தியத்தின் பக்கம் நிற்கிறதும் இந்த ஹக்கு தான். பொய்ய பாத்தில் என்று குர்ஆன் சொல்கிறதோட உண்மையை பொய்யோட கலக்காதீங்க. வலா தக்துமுல் ஹக்க வஅன்தும் தஅலமூன், அறிந்து கொண்டே உண்மையை மறைக்காதீங்க என்றெல்லாம் குர்ஆன் எங்களுக்கு சொல்லித்தருது. இந்த பாத்தில கடும் வன்மையாக இஸ்லாம் எச்சரித்திருக்கு. சுருக்கமாக சொன்னால், இஸ்லாமிய முறைகள், அதனுடைய நெறிகள் பிரகாரம் நாங்கள் வாழ்ந்து பிறருடைய உரிமைகளை மதிக்கக்கூடிய ஒரு உண்மைத்துவம் தான் இந்த ஹக் என்ற வார்த்தை. எனவே இந்த ஹக்குக்காக வேண்டி நாங்கள் போராடவும் வேண்டும். ஹக்குக்காக வேண்டி தான் சஹாபாக்கள் உயிர் தியாகங்களும் செஞ்சாங்க. இறுதியில் மக்கா வெற்றில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயங்கள் எல்லாமே உள்ளடக்கிய ஹக்கான மார்க்கத்தின் பக்கம்தான் மனிதர்கள் அழைத்தாங்க. பகைவர்கள் கூட அதுக்குள்ள வந்தாங்க. எனவே வக்குல் ஜால் ஹக்கோ எனும் பொழுது எல்லா விதமான உரிமைகளும் அங்கே சுட்டி காட்டப்பட்டு எல்லா விதமான பாத்தில்களும் நிராகரிக்கப்படுது. இஸ்லாத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு செய்கிற கடமையை விட நாங்கள் சக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள், அவைகளுடைய உரிமைகள் முக்கியமாக கருதப்படுது. நாங்கள் பிறருக்கு செஞ்ச அநீதி, பாதிக்கப்பட்ட மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்கிறது தான் இஸ்லாமிய நடைமுறை. அப்படி என்றால் எந்த அளவுக்கு மற்றவர்களுடைய உரிமைகளை, ஹக்குகளை இஸ்லாம் பேணுது என்கிறது கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்கள். யார் மனிதன் உயிர் உடைமைய புனிதமானது என்று அல்லாஹ் கூறியதை போல அதை புனிதமாகவே மதிக்கிறார்களோ அவர்கள் ஹக்க பேணியவர்களாக ஆகிடுவாங்க. காரணம் இல்லாமல் ஒருத்தரை கொல்றது எல்லா மனிதர்களையும் கொண்டதுக்கு சமம் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது. யார் ஒரு மனிதரை கொலை செய்யாத வர, அவருடைய பூமியில் குழப்பம் செய்யாத வர, காரணமின்றி ஒருவரை கொலை செய்கிறாரோ அவர் மனிதர்களில் அனைவரையும் கொலை செய்தவர் போல. எவர் ஒரு உயிரை காப்பாற்றுகிறாரோ அவர் மனிதர்கள் அனைவரின் உயிரையும் காப்பாற்றியவர் போல என்று எங்களுக்கு ஒரு மகத்தான நடைமுறையும் வழிகாட்டலையும் ஒரு சமூக வாழ்க்கையும் இஸ்லாம் சொல்லித்தரதை போல எந்த ஒரு மார்க்கமும் சொல்லித்தரையில். வெவ்வேறு மார்க்கங்கள் இருக்குது. அதில் மனிதர்களை கொல்லுறது, அவர்களுடைய உரிமைகளை பறிக்கிறது, அது வணக்கமாக ஆக்கப்பட்டிருக்கு. அநியாயமே வணக்கமாக மாற்றப்பட்டிருக்கு. அதற்காக வேண்டி அவங்க பல காரணங்களும் சொல்லிக் கொள்வாங்க. இதனால் எங்களுடைய ரப்பு அல்லாஹ், அவனை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்கக்கூடாது. எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேணும். அவங்களுடைய ஒருவர் அல்லது 2 பேரும் வயசாளியாக இருந்தால் அவங்கள பார்த்து அவங்களுக்கு உஃப் என்ற வார்த்தை கூட சொல்லக்கூடாது என்ற அளவுக்கு கண்ணியமான வார்த்தையாலேயே நீங்கள் பேச வேணும் என்று அவர்களுடைய ஹக்கை பற்றி இஸ்லாம் சொல்லித்தருகிறது. ஏழைகள், அனாதைகள், அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும். சமூகத்தில் கெட்டு நொந்து போயிட்டு இருப்பாங்க, அவங்கள காப்பதற்கு எந்த முறையை கையாள்றது, பொருளாதார உரிமைகளை பாதுகாக்கிறது, இவைகள்லாம் இந்த கட்டாய கடமை என்ற ஹக்குக்குள்ள நுழையுது. யார் அனாதைகளுடைய சொத்துக்களை, யார் அனாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிட்றாங்களோ அவங்க வயிறுகளில் நெருப்பாக சாப்பிட்றாங்க, அவங்க அவசரமாக கொழுந்து எரியும் நரக நெருப்பில் நுழைவாங்க என்று குர்ஆனுடைய வசனங்கள் எங்களுக்கு சொல்லித்தது.
அவங்களுடைய செல்வங்களில் யாசிப்போருக்கும் ஏழைகளுக்கும் ஹக்கு உரிமைகள் இருக்கிறது என்றெல்லாம் இஸ்லாம் பேசுது. செல்வந்தர்களுடைய செல்வ நிலைமைகளை வைத்து கொண்டு அவர்கள் மட்டும் அனுபவிக்க முடியாது. யாசிப்போருக்கும் அதில் ஹக்கு இருக்குது, உரிமை இருக்குது. எளியோருக்கு வறியோருக்கும் ஹக்கு இருக்குது, உரிமை இருக்குது என்கிறதெல்லாம் சொல்லி காட்டுது. மற்றவங்களுடைய மானம் மரியாதை, அவங்களுடைய நல்ல பேருக்கு களங்கம் விளைவிக்கிறது, இவைகள்லாம் பெரிய பாவம். குர்ஆன் சொல்லுது, நம்பிக்கையாளர்களே, மூமின்களே, உங்களில் சிலரை பற்றி புறம் பேசாதீங்க. உங்களில் யாராவது தன்னுடைய இறந்த சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிட விரும்புகிறீங்களா? அதை நீங்கள் விரும்புங்க. அல்லாவுக்கு பயந்து போங்க. இனம், மொழி, குலம் பார்க்காம அனைவருக்கும் சமமான நீதி வழங்க வேண்டும் என்று குர்ஆன் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது. நம்பிக்கையாளர்களே, மூமின்களே, அல்லாவுக்காக நேர்மைக்கு நீங்கள் சாட்சி சொல்லக்கூடியவங்களாக இருங்க. நீதியை நிலைநாட்டுங்க. ஒரு சமூகத்தார் மீது பகைமையை நீங்கள் ஏற்படுத்தி நீதி செலுத்தாமல் இருக்க வேண்டாம். உங்களை அப்படியான நிலைமைக்கு தூண்ட வேண்டாம். நீங்கள் நீதியாக நடந்துக்கோங்க. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தக்வாவுக்கு மிகவும் நெருக்கமானது என்றெல்லாம் இந்த ஹக்கை பற்றி இஸ்லாம் மிகவும் தெளிவான முறையிலே பேசிக்கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆனின் ஹக்கை பற்றி எந்த அளவுக்கு வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கிறதோ அதனை படிக்க வேண்டும். எனவே இந்த ஹக்குங்கிறது உரிமை, கடமை, உண்மை என்கிறது ஒரு நீள பெரிய பாடம் உண்டு. இவைகளை விளங்குவதற்கு நாங்கள் முதலாவது எங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை வரவழைச்சு கொள்ளணும். யாருக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை அதிகமாக இல்லையோ அவங்களுக்கு இந்த குர்ஆனை படிக்கிறது, அதில் ஈடுபடுறது, அதுக்காக காலங்கள் நேரங்களை செலவழிக்கிறது, ஹதீஸை கேட்கறது, அதனுடைய மஜ்லிஸ்களுக்கு போகிறது, அதுக்காக வேண்டி ஒரு அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலம் உட்கார்ந்து இருக்கிறது, எல்லாமே ரொம்ப சிரமமாக ஆகிவிடும். ஹைர். தொடர்ந்து 82வது ஆயத், வநுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன் வலா யஸீதுல் ஸாலிமீன இல்லா ஹஸாரா. அதாவது இந்த குர்ஆன் அது ஒரு ஷிஃபா. அல்லாஹ் சொல்கிறான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி, குர்ஆன்ல இருந்து மூமின்களுக்கு நாங்கள் இறக்கியிருக்கிறோம். எதனை இறக்கியிருக்கிறோம்? மா ஹுவ ஷிஃபாஉன், எது அவர்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அதனை. வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன், எதனை நாங்கள் ரஹ்மத்தாக, அவங்களுக்கு ஒரு கருணையுள்ளதாக, அவங்களுக்கு ஒரு அருட்கொடையாக இருக்கிறதோ அதனையும் இந்த குர்ஆன்ல இறக்கிக்கிறோம். குர்ஆன் ஒரு ஷிஃபா, அத்துடனே அருட்கொடை. இந்த ஷிஃபாவின் அருட்கொடையும் பெற்றுக்கொள்றதுக்கு எங்களிடத்தில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். உறுதியான நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்க வேணும். அப்படி இல்லாமல் குர்ஆனின் மூலமாக ஷிஃபா கிடைக்க மாட்டாது. இன்றைக்கு குர்ஆனுடைய ஷிஃபாவை மறுத்துவிட்டு சிலர் வேறு விதிமுறைகளை கையாளுவாங்க. இன்னும் சிலர் சதக்காவின் மீது நம்பிக்கை இல்லை. இதனால் அவர்கள் லட்சக்கணக்காக வெளிநாடுகளுக்கு போய் மருத்துவம் செய்வாங்க. என்றாலும் சிலவங்க ஃபெயில். அவங்களுடைய லட்சக்கணக்கு நஷ்டமானதை தவிர வேறு எதுவும் இல்லை. குர்ஆனை கொண்டு மருத்துவம் செய்கிறது, அதனுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்வது, இவைகளை பற்றிய சிந்தனையே அவங்களுக்கு வாரதில்லை. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாஹு மர்தாக்கும் பிஸ் சதகா, உங்களுடைய நோயாளிகளுக்கு சதக்காவை கொண்டு மருந்து செய்யுங்க. என்றாலும் கூட அந்த ஷிஃபாவுக்கு மார்க்க ரீதியில் செய்யப்படக்கூடிய சிகிச்சைகளுக்கு, மார்க்க ரீதியாக செய்யப்படக்கூடிய மருத்துவங்களுக்கு செலவழிக்கிறதை விடவும், அதாவது 100 கூட மற்றவர்களுக்கு செலவழிக்கிறதோடு வச்சு பார்த்தா மார்க்க சம்பந்தமான அல்லாஹ் குர்ஆனில் ஷிஃபா இருக்குது என்று சொன்ன விஷயங்களுக்கு யாரும் செலவழிக்கிறது இல்லை. இதனால் அவங்களுடைய நோய் குர்ஆனின் மூலமாகவும் குணமடைகிறது இல்லை. இதனால் தான் சொன்னாங்க, நீங்கள் சதகா செய்வதன் மூலம், தாவு மர்தாக்கும் பிஸ் சதகா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆர்வம் ஊட்டி இருக்கிறாங்க.
ஆனாலும் சதக்கா கொடுக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு அவநம்பிக்கை, இதை கொடுக்கறதின் மூலமாக என்னுடைய நோய் குணமாகுமா என்று பல தடவை யோசிக்கிறாங்க. சிலர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பார்த்தா பல காலமாக நோய்க்காக சிகிச்சை செய்து நோய் குணமாகல, இப்போ வெளிநாடுக்கு போக இருக்கிறாரு சிகிச்சை செய்வதற்கு. அவர் தாவ் மர்லாக்கும் பி சதகா என்ற அந்த ஹதீஸை கேள்விப்படுறாரு. உடனே அவரிடத்தில் இருந்த 50-60 லட்சத்தை அப்படியே தூக்கி சதகாவாக கொடுக்குறாரு. நோய் எங்கே போயிட்டு மறைந்தது என்றது தெரியாமல் போகுது. இப்படியான ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வரும். ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் வாரதில்லை. எங்களுக்கு இவற்றின் மீது பழக்கம் இல்லை. எங்களுக்கு முழு பழக்கமும் இந்த துனியாவுடைய வஸ்துகளோடு இணைந்திருக்குது, துனியாவுடைய மனிதர்களோடு இணைந்திருக்குது, துனியாவினுடைய சில கருவிகளோடு இணைந்திருக்குது, துனியாவினுடைய இந்த டெக்னாலஜியில் எங்களுடைய சிந்தனைகள் அடைக்கலம் புகுந்திருக்கிறதன் காரணமாக இந்த குர்ஆனுடைய ஷிஃபா என்ன என்று சொல்லி எங்களுக்கு விளங்குது. இந்த வன்னஸில் மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன் என்ற ஆயத்து ஒரு பிரபல்யமான ஆயத். அதனுடைய ஆழமான விளக்கங்களை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோமா? அவைகளை பற்றி நாங்கள் யோசிக்கிறோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மாபெரும் நோய் நிவாரணியாக, மாபெரும் ஒரு அருட்கொடையாக இந்த குர்ஆனை வைத்திருக்கிறார். மார்க்க அறிஞர்கள், முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வசனத்துக்கு வரக்கூடிய ஷிஃபா, நிவாரணம் என்ற வார்த்தைக்கு 2 வகையான முக்கிய விளக்கங்களை கொடுக்குறாங்க. ஒன்று ஆத்மீக மற்றும் மன ரீதியான நிவாரணம். அதற்கு ஷிஃபா மானவி என்று சொல்லுவாங்க. ஷிஃபான் மானவியும், அதாவது மனிதர்களுடைய இந்த உள்ளம் சம்பந்தமான உலகத்தை சீரமைக்கக்கூடிய ஒரு மகத்துவமிக்க மருந்து இந்த குர்ஆன். சந்தேகங்களுக்கு நிவாரணம், மனிதனுடைய மனதில் ஏற்படக்கூடிய கொள்கை குழப்பங்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கிற குஃபர், நயவஞ்சகத்தனம், நிஃபாக் போன்ற நோய்களுக்கு குர்ஆன் மாபெரும் நிவாரணமாக, ஒரு ஷிஃபாவாக அமைது. தீய குணங்கள்லேருந்து விடுதலை பெறுறதுக்கு, உதாரணமாக பேராசை, பொறாமை, அகந்த, பெருமை, கோபம், இப்படியான மனநோய்களுக்கு குர்ஆன் ஒரு சிறந்த மருந்து. அதனுடைய போதனைகளை கேட்கிறதும் ஒரு உள்ளத்தின் உடைய அகம் சம்பந்தமான நோய்களுக்கு மருந்தாக இருக்கிறது. ஈமானுடைய வீரியத்துக்கு ஒரு அடைக்கலமாகவும் இந்த குர்ஆன் இருக்கிறது. குர்ஆனை நிதமும் நாங்கள் ஓதணும். அதனுடைய போதனைகள் என்னங்கிறத விளங்கணும். மன அமைதி, கவலை, மன அழுத்தம், பயத்தினால மக்கள் சிலவங்க வாடுவாங்க. இவங்களுக்கு குர்ஆனை ஓதுறது, அதனுடைய கருத்துக்களை சிந்திக்கிறது, இதன் அளவற்ற அமைதியாக அவங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் அல்லாஹ்வை நினைவுபடுத்துங்க. அல்லாஹ்வை நினைவுபடுத்துறதுல ஆக சிறந்தது தான் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்கள். அப்படி அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதை கொண்டு இதயங்கள் அமைதி அடைகிறது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். எனவே இப்படியான ஷிஃபா மஅனவி, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிவாரணம் ஷிஃபா இருக்குது. அதே நேரம் ஷிஃபா ஹிஸ்ஸி, ஷிஃபா ஹிஸ்ஸி உடல் ரீதியான நிவாரணமும் இந்த குர்ஆன் எங்களுக்கு தருவது. அது ஆத்மீக வழிகாட்டி மட்டுமில்லை, அது உடலுடைய நோய்களை குணப்படுத்தும் ஆற்றலையும் கொண்டிருக்குது. அதில் முக்கியமானதான் ரொக்கையா என்று சொல்கிறது. குர்ஆன் வசனங்களை ஓதி உடம்புல ஊதுறதன் மூலம், தண்ணீரில் ஓதி குடிக்கிறதன் மூலம் நோய்களை குணப்படுத்தும் முறை இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட முறை. சூரா அல் ஃபாத்திஹா முதல் சூரா, அதுக்கு அஷ்ஷிஃபா என்ற பெயரும் இருக்குது, குணமளிக்கக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சூறாவை பற்றி மிகவும் தெளிவாக பேசிக்கிறாங்க. அவங்களுடைய சஹாபாக்களில் ஒருவர் விஷம் ஒரு மனிதனுடைய உடம்புல ஒரு பாம்பு கொத்தி ஏறின கடுமையான நேரத்தில் அந்த நோயாளிக்கு சூரா ஃபாத்திஹாவை ஊதி குணப்படுத்தியிருக்கிறாங்க. இது ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருக்குது. மற்றும் கண்ணூர் சூனியம், இவருக்கு சூரா அல் ஃபலக், சூரா நாஸ் போன்ற இந்த வசனங்களை ஓதிக்கிறாங்க. தீய
சக்திகள், பொறாமை, கண்ணூறுகள் இவைகள் அனைத்து விட்டும் இது பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்தாக இருக்குது. அத்துடனே அல்லாஹ் இந்த குர்ஆன்ல மூமின்களுக்கு இது ஒரு அருள், அநியாயக்காரர்களுக்கு நஷ்டமாக இருக்கிறது என்றும் சொல்கிறான். வலா யஸீதுல் லாலிமீன இல்லா ஹஸாரா. குர்ஆன் லாலிமீன் என்ற அநியாயக்காரர்களுக்கு ஹஸாரா, தீங்கையும் நஷ்டத்தையும் தான் அதிகரிக்கும் என்கிறத உறுதியாகவே சொல்லியிருக்கிறார். இதனால் நாங்கள் அநியாயக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில், அநியாயத்தில் ஆக பெரியது தான் இணை வைக்கிறது, ஷிர்க் செய்கிறது. குர்ஆன் ஷிஃபாவாக தந்திருக்கப்படும் பொழுது மற்றவர்களிடத்தில் போகிறது. இதன் காரணமாக அநியாயக்காரர்களுடைய கூட்டத்தில் இவங்க ஆகிடுவாங்க. அவங்களுக்கு இந்த குர்ஆன் நஷ்டத்தை அதிகரிக்கும். வலா யஸீது, யஸீதுனா வலா யஸீது, அது அதிகரிக்க மாட்டாது. இல்லா ஹஸாரா, நஷ்டத்தையே தவிர. வலா யஸீதுல் லாலிமீன இல்லா ஹஸாரா. அதாவது இங்கே ஹசர் செஞ்சு சொல்லப்படுது, மற்றீடு சொல்லப்படுது, லாபம் இல்லாவையும் கொண்டு. அப்படின்னா அப்படியானவங்களுக்கு இந்த குர்ஆன் நஷ்டமே தான். இதெல்லாம் சிலவங்க சொல்லுவாங்க, ஓதியும் பார்த்தாச்சு, எவ்வளோ செஞ்சும் பார்த்தாச்சு, ஆனால் குணமாகுது இல்லை. காரணம் என்ன? அதுக்கு முன்னால் இவைகள்லாம் புறக்கணித்து எந்தெந்த பக்கம் ஓடினீங்களோ அதுக்குண்டான தௌபா சரியான முறையில் செய்யாமல் இதை அணுகி இருக்கிறீங்க. இதனால் இது உங்களுக்கு நஷ்டத்தை தான் அதிகரிக்கும் என்ற கருத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதனால் குர்ஆன் என்கிறது மனித உடம்புக்கு, உள்ளத்துக்கு, ஆத்மாவுக்கு முழுமையான ஒரு ஷிஃபா, நிவாரணம். முறையான நம்பிக்கையோட, தூய எண்ணத்தோட, இஹ்லாஸோட அதை நாங்கள் அனுபவம் என்றால் அது முழுமையான பயன்களை, முழுமையான நன்மைகளை எங்களுக்கு தரும் என்கிறத மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய மகிமையை எங்களுக்கு விளங்கி அதனை ஓதி அதன் ஊடாகவே எல்லா விஷயத்துக்கும் ஆரோக்கியம் தேடுறதுக்கு, நிவாரணம் தேடுறதுக்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்யணும். அத்துடைய சூரத்துல் ஃபாத்திஹா என்கிறது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்று தான் சொல்லணும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட பயணம் செஞ்ச நேரம் ஒரு கிராமத்து தலைவருக்கு ஏற்பட்ட ஒரு தேல் கடி, அதாவது ஒரு தேல் கடிச்சிட்டு கிராமத்துடைய தலைவருக்கு, இதனால் விஷம் ஏறிட்டுது. ரசூலுல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி குணப்படுத்தினார். ஓதி பார்க்கும் நிவாரணம் என்றும் சொல்லுகிறார். அதே நேரம் சஹாபி ஒருவரும் அப்படி ஓதி இருக்கிறார். ஒருத்தருக்கு தேல் கடிச்சிடுது, விஷம் உடம்பு உள்ளுக்கு ஏறிட்டுது, காப்பாற்றாத ஒரு நிலைமை. அவர் சூரா ஃபாத்திஹாவை ஓதினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது கேள்விப்பட்ட நேரம், உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி கேட்டாங்க. இது ஒரு நிவாரணம், ஷிஃபா என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அதனை நான் ஓதினேன். நபி அவங்க அப்படி ஓதுமாறு அங்கீகாரம் செஞ்சாங்க. அதனை தவறாக காணல. அதாவது புகாரி ஷரீஃபில் 2276 ஹதீஸாக இது பதிவாக்கப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்குறதுக்கு முன்னால் இரவு படுக்கைக்கு செல்லக்கூடிய நேரம் 2 கைகளையும் இணைத்து இந்த சூரா ஃபாத்திஹா, இஹ்லாஸ், ஃபலக், நாஸ் போன்ற சூறாக்களை அவங்க ஓதுவாங்க. உடம்பு வலிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் பின் அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அவங்களுடைய உடம்புல வலி ஏற்பட்ட நேரம் நபி அவங்க இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றுக் கொடுத்தாங்க. அதை வைத்து ரொக்கையா செய்யுங்க, பாதுகாத்துக்கோங்க, உங்களுடைய நோய்கள் நீங்கும் என்று சொன்னாங்க. இஸ்லாத்தில் ரொக்கையாங்கிறது மந்திரம் அல்ல, அது முழுக்க துவா பிரார்த்தனை. ரொக்கையா செய்து கொள்ளக்கூடிய எளிமையான முறைகளும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய உடம்பு ஆடையை சுத்தமாக வச்சுக்கொள்ளணும், ஒழுவோடு இருக்கணும், மன தூய்மையோடு செய்யணும், அல்லாஹ் மட்டுமே தான் குணப்படுத்துகிறவன் என்ற முழு நம்பிக்கை மனதில் இருக்கணும். பாதிக்கப்பட்டவர் அவருடைய தலை மீது கையை வைத்து தண்ணீரில் ஊதி அவரை குடிக்கணும். சூரா ஃபாத்திஹா 7 முறை ஓதுறது மிச்சம் சிறந்தது. ஆயத்துல் குர்சி, சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் இவைகள்லாம் 3 முறைகள் ஓதிக்கொள்வது. இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஏராளமாக
ஏராளமான துவாக்கள் இருக்குது. அவைகளை ஓதுறது அவுது பில்லாஹி வக்குதத்தி ஷிர்மாஜிது வஹாதிர் அதனுடைய கருத்து வந்து யாரெல்லாம் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோய், இந்த வலி, இவைகளெல்லாம் நீங்கி நான் எந்த தீங்கை பயப்படுறேனோ யாழ்லா அந்த தீங்கை நீக்கி கண்ணியத்தை ஆற்றலை உன்னுடைய கண்ணியத்தை ஆற்றலை கொண்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றெல்லாம் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த துவாக்களை சொல்லிக் கொடுத்துக்கிறாங்க. இஸ்லாமிய முறைப்படி ஆன்மீக நிவாரணத்தோடு யார் மருத்துவ சிகிச்சையை அதாவது உடல் ரீதியான மருத்துவம் பெறுகிறது அவங்களுக்கு கட்டாய கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் நோயை இறக்கினா அதற்குண்டான மருந்தையும் இறக்காமல் இருப்பதில்லை. லிக்குல்லி தாயின் வதவா, இது புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்களுடைய ஆலோசனையோடு ருக்யாவை இணைத்து செய்கிறது தான் சரியான இஸ்லாமிய வழிமுறை என்கிறத நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் இன்றைக்கு ஒன் நஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ ரஹ்மத்துல் முஃமினீன் என்ற ஆயத்தை இறுதியாக ஓதினோம். 3 ஆயத்துக்களை நாங்கள் இன்று பார்த்திருக்கிறோம். 80, 81, 82வது ஆயத்துகள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய நோய்களுக்கு குர்ஆனை ஷிஃபாவாக ஆக்கி தந்தருள் புரிவானாக. துஆக்களை கபூல் செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்